டாஸ்மாக் ஊழியர்களுடன் நாளை பேச்சுவார்த்தை என்ற அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். டாஸ்மாக் ஊழியர் சங்கத்துடன் நாளை தமிழக அரசு பேச்சுவார்த்தை நடத்துகிறது. போராட்டத்தை கையில் எடுத்திருக்கக்கூடிய டாஸ்மாக் ஊழியர்களோடு நாளை தினம் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்ற அண்மை செய்தியை நாம் பார்த்து வரக்கூடிய நிலையில் கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், விவரங்கள். டாஸ்மாக் ஊழியர் சங்கத்தோடு நாளை தமிழக அரசு பேச்சுவார்த்தை நடத்துகிறது. அது குறித்த அண்மை செய்தியை நாம் பார்க்கிறோம். தலைமை செயலகத்தில் நாளை காலை 10:30 மணிக்கு பேச்சுவார்த்தையில் பங்கேற்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அமைச்சர் முத்துசாமி தலைமையில் இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட இருப்பதான தகவலை நாம் பார்த்து வரக்கூடிய நிலையில் விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கம் சார்பில் இன்று தலைமை செயலகம் முன்பாக பணி நிரந்தரம், காலமுறை ஊதிய ஓய்வூதியம், காலி பாட்டல்கள் திரும்ப பெறும் திட்டம் அமல்படுத்துவதற்கு தனியாக பணியாளர்கள் நியமனம் செய்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் நிறைவேற்ற வலியுறுத்தி காலவரையற்ற காத்திருப்பு போராட்டம் நடத்த உள்ள நிலையில் நாளை அமைச்சர் பேச்சுவார்த்தைக்காக சங்கத்தினர் சேர்ந்தவர்களை அழைத்திருக்கிறார். நாளை இந்த பேச்சுவார்த்தை அமைச்சர் முன்பாக நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த டாஸ்மாக் பணியாளர்களும் மிகப்பெரிய பிரச்சனையாக அவர்கள் கூறப்படும் இந்த காலை பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தின் அடிப்படையில் அதற்கு புதிதாக பணியாளர், அது மட்டுமல்ல தொடர்ச்சியாக எங்களை ஆந்திர பணியாளர்களாக மாற்றுங்கள், கால முனையற்ற ஓய்வூதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய தினம் அவர்கள் தலைமைச் செயலகத்திற்கு முன்பதாக ஆர்ப்பாட்டம் செய்துள்ளதாக ஏற்கனவே அந்த சங்கத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்ட நிலையில் நாளை பேச்சுவார்த்தைக்கு வருமாறு அமைச்சர் சார்பில் அறிவித்த போது தகவல் வருகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.